என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த நாள் இந்த வராகி என்னை எக்காரணம் கொண்டும் நீ அவசரப்பட்டு தள்ளிவிட்டு விடாதே. ஏனென்றால் உன் தாயானவள் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நாளை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை பற்றியது. நீ எதிர்பாராத ஒரு விஷயம் உனக்கு நடத்திவிடப் போகின்றார்கள் நான் சொல்கின்ற இந்த 2 பேரும் சேர்ந்து. இவர்கள் 2 பேரும் ஆண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. என் குழந்தையே, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இந்த 2 பேரும் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்திவிட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா, இவர்கள் யார் என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாருக்கும் எதையும் காண்பித்து கொடுக்காது, யாரையும் உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வரவும் செய்யாது. அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த வாழ்க்கையில் உன் முன்னால் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் 1000 காரணங்கள் இருக்கும் அல்லவா? எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை கடந்து என்ன வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதும் உன்னை தேடி நான் வருவதும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். வராகி, காரணமில்லாமலும் நேரம் போதாமலும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கவில்லை. இந்த தாயானவள் தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வரவில்லை. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாயானவள் உன் முன்னால் வந்திருக்கிறேன். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்திவிடும். அது மட்டுமல்ல, எத்தனை பேர் உன்னை தேடி வந்து எத்தனை பெரிய ஆபத்துக்களை கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை உன் தாயானவள் நல்லபடியாக நான் மீட்டெடுத்து விடுவேன் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருந்து நடத்துகின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு புதிதாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன விஷயம் கிடைக்க வேண்டுமோ அதுதான் கிடைத்து கொண்டிருக்கின்றது. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை அற்புதங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான நேரம் உனக்கு வாய்த்து விட்ட பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள். எப்படியாவது உனக்கு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை விட எப்படியாவது உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இங்கு அதிகமல்லவா? இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து உனக்கு மற்றவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ உனதாக்கிட வேண்டும். சூழ்ச்சிகள் நிறைந்த உலகம் அல்லவா? சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய உலகம் அல்லவா? அவரவர் குணங்களை கண்ட பிறகு உனக்கு இந்த வாழ்க்கையின் மீதே வெறுப்பு வந்துவிடும். அப்பேற்பட்ட குணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கின்றார்கள். நான் சொல்கின்ற இந்த உடன் பிறந்தவர்கள் உனக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள். இவர்களை நீ நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கிறாய். என்ன செய்ய வேண்டும், உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும், அது மட்டுமல்ல எதையும் தேடி நீ இந்த வாழ்க்கையில் அலைந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அந்த விஷயத்தை தேடி அலைந்து உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது. அப்படியானால் உன்னை சுற்றியிருந்து உனக்கு கெடுதலை நினைக்க எப்பொழுதும் யோசிக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உனக்கு எப்பொழுதுமே நல்லதை நடத்த இவர்கள் யோசிக்கிறார்கள் என்றால் இவர்கள் யார்?
உனக்கு மிகவும் பரிச்சயமான இந்த 2 சகோதரர்களும் யாராக இருக்க முடியும் என்று நீ நினைக்கிறாய்? என் குழந்தையே, நமக்கு நன்றாக புரிந்துவிட்டது, சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களினால் நமக்கு வாழ்க்கையில் எந்த நன்மைகளும் ஒருபொழுதும் நடக்கப் போவதில்லை என்று. அதே நேரத்தில் இவர்கள் உன் கஷ்டங்களை எல்லாம் கண்டு சிரிக்கவும் தயாராக இருக்கிறார்கள் என்று. இவர்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு சிரித்து மகிழ நினைக்கும் பொழுது, என் குழந்தை, நீ எந்த நிலையையும் தாண்டி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அல்லவா? எந்த சூழ்நிலையையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ நினைக்க வேண்டும் அல்லவா? உன்னோடு இருக்கின்ற இந்த நாள் வரை இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திட்டாலும் சரி, அதையெல்லாம் சரியாக புரிந்து நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்தி விட்டால் இனி நடப்பது எல்லாம் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும். நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை மிகப்பெரிய சந்தோஷத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறிவிட வேண்டும். இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுத்து விட வேண்டும். எதுவாக இருந்தாலும் நமக்கும் உதவி செய்திட 2 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்வதில் பெருமைதானே? இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா உனக்கு வேறு வேலை இல்லை, தினமும் வந்து நாளைய விடியலில் இவர்களால் உதவி கிடைக்கும், அவர்களால் உதவி கிடைக்கும் என்று சொல்கின்றாய். ஆனால் எதுவும் கிடைத்த பாடில்லை என்றுதானே என் குழந்தை நீ வருத்தப்படுகின்றாய்? என் தங்கமே, ஒரு விஷயத்தை எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள். தெய்வம் உனக்கு ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறது என்றால் அந்த விஷயத்தை பெறுவதற்கு உனக்கு பொறுமை அவசியம். கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து பல திருப்பங்களை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னுடைய முயற்சியை ஊக்கப்படுத்தி உன்னை வெற்றி பெறச் செய்வதுதான் தெய்வம். மாயாஜால வித்தைகள் நடத்துவது போல ஒரே நாள் இரவில் பணக்காரனாக ஆகிவிடலாம் என்று நினைப்பதையெல்லாம் கொடுப்பது தெய்வம் அல்ல. வாழ்க்கையின் அனுபவங்களை ஒவ்வொரு பிள்ளைக்கும் கற்றுக் கொடுத்து வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை சொல்லிக் கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்துவதுதான் தெய்வம் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். அதனால் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு நாளில் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் அவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களில் அடுத்த நிலையை நோக்கி உன்னை நகர்த்தி கொண்டு செல்கிறார்கள். வெற்றிக்கு மிகவும் அருகாமையில் நீ சென்று கொண்டே இருக்கிறாய் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு அடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பின்பற்றி கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. இதையெல்லாம் சரியானதாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ பின்தொடர்ந்து வருகிறாய் என்பதனை ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு தருவதையும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பதையும் என்னவென்று உன்னால் உணர முடியவில்லை என்றால் இனி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை மிக பெரிய வேதனைக்குள் தள்ளிவிடும் என்பதுதான் உண்மை. மிகுதியான கஷ்டத்தை கொடுத்து மிகுதியான துன்பத்தை கொடுத்து உனக்கு ஏகப்பட்ட துன்பங்களை மீண்டுவிட முடியாதபடிக்கு தந்துவிட்டு சென்றுவிடும். ஆனால் மீளக்கூடிய துன்பம்தான் உன் வாழ்க்கையில் நல்லதல்லவா? எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து உன்னால் மீள முடியும் என்பதனை நீ நம்பு. இதிலிருந்து நீ நினைத்த வெற்றியை எல்லாம் உன்னால் அடைய முடியும் என்பதனை நீ நம்பு. அதை மட்டும் நீ சரியாக நினைத்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நிச்சயமாக சரியாகவும் தெளிவாகவும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருப்பதை நீ உணர்ந்து நான் வந்து உனக்கு தருவதை நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படியானால் இந்த 2 பேரையும் யாரென்று தெரிந்து கொள்வதில் என் பிள்ளை இப்பொழுதாவது நீ ஆவலாக இருக்கின்றாயா? அம்மா ஏதாவது 2 தெய்வத்தின் பெயரை சொல்லப் போகின்றாய். அப்படி என்று எண்ணி ஆரம்பத்திலேயே இந்த வாக்கினை கேட்காமல் சென்றவர்கள் போகட்டும்.
இதுவரையிலும் என்னை தொடர்ந்து வந்து என் வாக்கினை கேட்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக நாளைய விடியலில் நான் சொல்லக்கூடிய இந்த 2 தெய்வங்களாலும் ஒரு அதிசயம் நடப்பது உறுதியானதாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல், எந்த நிலையிலும் உன்னை காயப்படுத்தாமல், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு நிலையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க போகிறது என்றால் அதை எந்த காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாதல்லவா? எந்த சூழ்நிலையை கண்டும் என் பிள்ளை அதை நீ தவிர்த்து விடக்கூடாது. இந்த நேரம், நாளைய விடியல் என்பது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரே குடும்பத்தை சார்ந்த 2 தெய்வங்கள், உடன் பிறந்த சகோதரர்கள் என்றால் அவர்கள் யார்? சட்டென்று எல்லோருக்கும் ஞாபகம் வருவது அந்த விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் தானே. என் குழந்தையே, என்னுடைய பிள்ளைகளான இவர்கள் 2 பேருக்கும் உகந்த நாளான சதுர்த்தி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் வருகின்ற நாளாக இருக்கின்றது. நாளை மாலை நேரத்தை பார்த்தாயானால் 2ம் உனக்கு ஒரே நேரத்தில் கிடைத்துவிடும். என் குழந்தையே, இப்படியாக விநாயக பெருமானுக்கு உகந்த சதுர்த்தி திதியிலும் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற நேரத்தில் நீ எந்த ஒரு வேண்டுதலை தெய்வத்தின் முன்னால் வைத்தாலும் அது அப்படியே உனக்கு நிறைவேறிவிடும். அது அப்படியே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லிவிடும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லவா? என் குழந்தையே, இந்த பதிவினை இத்தனை நேரம் கேட்டுக்கொண்டிருந்த என் பிள்ளைகளை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். தாயானவளின் மீது நம்பிக்கை கொண்டு தாயானவள் சொன்ன விஷயம் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு நமக்கு சொல்லக்கூடிய இந்த 2 பேரையும் நிச்சயமாக நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த பிள்ளைகள் யார் என்று நிச்சயமாக உன் தாயானவள் நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த நிலையில் உன்னை தேடி வருகின்ற இந்த பிள்ளைகள் எல்லாம் யார் யார் தெரியுமா? விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் என்று நான் சொல்லி இருக்கிறேன் அல்லவா? எனக்கு நீ பதிவிட வேண்டிய விஷயம் ஓம் கணபதையே நமக என்பதனையும் ஓம் முருகா போற்றி என்பதனையும் எனக்கு பதிவிடு. இல்லையா ஓம் சரவணபவ என்று எனக்கு பதிவிடு. கேட்டவர்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்பது என்னுடைய உண்மையான நம்பிக்கை. அதனால் இன்று என் வார்த்தைகளை கேட்ட என் பிள்ளை நிச்சயமாக ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தையாவது பதிவிட்டு சென்று விட்டால் போதும். நிச்சயமாக வராகியின் வார்த்தைக்கு உன் வாழ்க்கையில் மதிப்பிருக்கிறது என்பதனை நான் புரிந்து கொள்வேன். அம்மா எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்ற வரும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் உன்னை இந்த வாழ்க்கைக்கு நல்லபடியாக கொண்டு சேர்க்கும் பொழுது நான் எப்பொழுதும் உன்னை விட்டு ஒரு அடி தூரம் கூட நகலப்போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா விஷயங்களையும் தாண்டி நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உணர வேண்டும். அதற்கு பின்னால் நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயம் மறைந்து கிடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்த பிறகும் கூட இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது என்றால் அந்த மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிலையான ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையும் அரைகுறையாக பெற்றுக்கொண்டு செல்வதில் அல்ல வாழ்க்கை. எல்லாவற்றையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்லும் பொழுது சில நேரங்களில் என்னுடைய குழந்தை என்ன சொல்லும், அம்மா இதையாவது சொல்லிவிட்டு குழப்பி விடுகிறாளே என்கின்ற எண்ணங்கள் தோன்றத்தான் செய்யும். உன்னை நான் குழப்பவில்லை, நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய் என்கின்ற அர்த்தத்தை அந்த நேரத்தில் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் இந்த வாழ்க்கைக்கான பாடங்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டாயானால் இனி வருகின்ற நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.